தூக்கத்திலிருந்து எழுப்பி திட்டிய ஆத்திரத்தில் ஓட்டல் உரிமையாளரை கூலி தொழிலாளி ஒருவர் பீர் பாட்டிலால் அடித்துக் கொன்ற சம்பவம் சென்னை கோயம்பேட்டில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் சோலைநகர் கிராமத்தை சேர்ந்தவர் சேகர். தனது சகோதரருடன் சேர்ந்து சென்னை கோயம்பேட்டில் உணவகம் நடத்தி வரும் இவர் சம்பவத்தன்று தன் கடை முன் மதுபோதையில் தூங்கிக் கொண்டிருந்த கூலி தொழிலாளியை எழுப்பி திட்டியதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கூலி தொழிலாளி அருகில் கிடந்த பீர் பாட்டிலை எடுத்து சேகரை தலையில் அடித்துக் கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோயம்பேடு மார்க்கெட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் இந்த சம்பவத்தில் நெற்குன்றத்தை சேர்ந்த சக்தி என்பவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கட்டாயம் போலீஸ் ரோந்து வரணும். காய்கறி மார்க்கெட்டு, பழ மார்க்கெட்டு, பூ மார்க்கெட்டு 3 மார்க்கெட்லேயும் ரோந்து வரணும். மார்க்கெட்டில் கஞ்சா, இந்த அவனியோ இந்த மாதிரி போதைப் பொருள் ஓவராக இருக்குது. எல்லா இடத்துலையும் இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் சாப்பிட்டுக்கிட்டு இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. தொழிலாளிகளுக்கு எந்த வகையான பாதுகாப்புமே இங்கே மார்க்கெட்டில் கிடையாது. அதனால் காவல்துறை இரவு பகல் ரோந்து மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கணும்.